கடலைப்பருப்பு, மிளகு, முழு கொத்தமல்லி, காயம், சீரகம், கொஞ்சம் கடுகு, துவரம்பருப்பு, வெந்தயம் இவ்வளோ வெறும் கடாயில் வறுத்துக்கணும். அதோ கூட கொஞ்சம் வரமிளகாய், கறிவேப்பிலை, வறுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கணும். தேங்காய் துருவல், பொன்னிறமாக வறுத்து அதையும் ஆற வச்சு இதோடு சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கணும். இடித்த மசாலா அந்த காலத்தில் உரலில் போட்டு இடிப்பாங்க. ஒரு கடாயில் ஆயில் விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஏற்கனவே துவரம்பருப்பு வேக வச்சு ஒரு 200 கிராம் துவரம்பருப்பு, ஒரு நெல்லிக்காய் அளவு புளி, உருளைக்கிழங்கு, அவரைக்காய், சிறுகிழங்கு, பீன்ஸு, வாழைக்காய், மாங்காய், முள்ளங்கி, கேரட்டு, புடலங்காய், மஞ்சள் பூசணி, கத்திரிக்காய், இன்னும் ஏகப்பட்ட காய் இருக்குது. அதெல்லாம் வச்சா பாத்திரம் போதாது. அதனால் இருக்க காய்கறி வச்சு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு கலந்து மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து கேஸை லோ ஃப்ளேமில் வைங்க. சாம்பார் பொடி இருந்தால் அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிட்டு அப்புறம் வேக வச்ச அந்த பருப்பையும் சேர்த்துக்கலாம். அதோட கூட நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பொடியும் சேர்த்துக்கணும். புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ புளி எல்லாம் மசாலா தண்ணியெலாம் சேர்த்துருக்கிறதுனால உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் கழித்து பார்த்தா சாம்பார் ரெடி. இதுதான் பொங்கல் சாம்பார். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2-3 நாள் வச்சு கூட சாப்பிடலாம். கொத்தமல்லி இலை தூவி இறக்கிற வேண்டியதான். இனி சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.